தனிமை அரசனின் அவள் ஒரு தொடர்கதை. மம்மி காலிங். அப்பாடா, அவளுக்கு கிட்ட போய் பேசுகிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு 2 ஸ்டெப் எடுத்து வச்சேன். என்ன ஒரு ஆச்சரியம், என்கிட்ட இருந்த அந்த பயமும் பதட்டமும் இப்போது அவகிட்ட தெரிஞ்சுது. திடீர்னு கை உதறது, 2 செகண்டுக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆன லுக்கு இப்போது செகண்டுக்கு 2 தடவை மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் போகிறா. ஒரு பொண்ணால் நமக்குள்ளே ஒரு பயமும் பதட்டமும் வருதுனாலே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்மளால் ஒரு பொண்ணுக்கு பயமும் பதட்டமும் வருதுன்னா, ஐயோ அந்த ஃபீல். சடனாக ஒரு வாய்ஸ் ஃபோனில், அம்மா அம்மா. டே என்னடா பண்ணுற, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. இனி எங்கே பேசுகிறது? அகெயின் நடு ரோட்டுக்கு வந்தாச்சு. திரும்ப டீ கடைக்கு போகணுன்னாலும் 4 அடி எடுத்து வச்சு போகணும். அவகிட்டே போகலாம்னா ஐயோ முடியவே முடியாது. கால் அகெயின் ரோட்டில் கதகளி ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கமா அந்த பக்கமா, அடடா இன்றைக்குன்னு ஓவராக ரோலிங் ஆகுதே. ஆனாலும் இந்த மயக்கம் எனக்கு புதுசாகவும் இருந்தது, ரொம்ப பிடிச்சும் இருந்தது. ஒரு வழியாக தட்டு தடுமாறி அவன் நின்ன பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்க்கு வந்துட்டேன். பேசிக்காக 2 அல்லது அதுக்கு அதிகமாக பசங்க ஒன்றா நின்று பேசிக்கிட்டாங்கன்னா 10ல் ஒரு டாபிக் கேர்ள்ஸ் பற்றி இருக்கலாம். ஆனால் 2 பொண்ணுங்க ஒன்றா நின்று பேசினா அவங்க பேசிக்கிற ஒத்த டாபிக், அந்த மொத்த டாப்பிக்கும் பசங்களை பற்றி தான். இவளுங்க மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏன் அவகிட்ட கூட இருந்த ஃப்ரெண்டு ஏதோ ஓதுனான். ஆனால் ஒன்றுங்க, ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் லவ்வை பற்றி சொன்னான், தன்னோட உசுரை கொடுத்தாவது சேர்த்து வைக்க முயற்சி செய்வான் நண்பன். அதுவே ஒரு பொண்ணு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவளோட லவ்வை பற்றி சொன்னால் வத்தி வச்சாவது பிரித்து போடுவாளுங்க. ஃபேக்ட்டுங்க. ஸோ எவளுக்கும் சான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அவள் மனசில் இருக்கிறத அவள் சொல்கிறாளோ இல்லையோ, நம்ம மனசில் இருக்கிறத நம்ம சொல்லி விட்டுணும்னு முடிவு பண்ணி அவள் பக்கம் திரும்பினேன். அவள் கையில் இருந்த நடுக்கம் இப்போ அவள் காலில் ஹெவியாக இருந்தது. அடுத்த ஸ்டெப்பு நான் வைக்கிறதுக்குள்ளே என் சிட்டு அப்படியே பில்டிங்குள்ளே சிட்டாக பறந்துட்டா. அவள் சிதற விட்டுட்டு போன அந்த 2 அடுக்கு கொலுசொலி மட்டும் என் காதில். தனிமை அரசனின் அவள் ஒரு தொடர்கதை.